இலங்கையின் மனித உரிமைகள் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க விசேட ராஜதந்திர குழு. ஜனாதிபதி சட்டமா அதிபர் சந்திப்பு. இன்று முக்கிய வழக்குகள் குறித்து கலந்துரையாடல். பேராதனை பல்கலைக்கழக சொற்பொழிவு ரத்து. தலையீட்டை மறுக்கும் பிரதமர். பரீட்சை வினாத்தாள் கசிவு. எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை. தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி யாழ் பல்கலையில் கையெழுத்து வேட்டை. பின்வாங்கும் ஜஸ்டின் ட்ரூடோ. பதவி விலகுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிப்பு. சீனாவில் பரவும் HMPV வைரஸ். இந்தியாவில் முதல் தொற்று உறுதி. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் பொறுப்புக்கூறல் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் விசேட ராஜதந்திர குழு ஊடாக நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்துடன் பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி ஆரம்பமாகவுள்ள மனித உரிமைகள் பேரவையின் 58வது அமர்வுக்கு முன்னர் சிறப்பறிக்கையை வெளியிடவும் இலங்கை அரசு தீர்மானித்துள்ளது என வெளிவிவகார அமைச்சு கூறியுள்ளது. இது தொடர்பாக வெளிவிவகார அமைச்சு மேலும் குறிப்பிடுகையில், இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் குறித்த ஆதாரங்கள் சேகரிக்கும் வெளிப்புற பொறிமுறைக்கான அதிகாரங்களை நீடிக்கும் எந்த தீர்மானத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் இறுதி அமர்வில் சமர்ப்பிக்கப்பட்ட நீதிமன்றத்தின் நகல் வடிவை நிராகரிப்பதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் கடந்த அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டது. எனினும் உள்நாட்டு பொறிமுறை மூலம் நல்லிணக்கம் மற்றும் மனித உரிமை பிரச்சினைகளுக்கு தீர்வை காண்பதற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயல்படுகின்றது. ஆனால் ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானத்தில் உள்ள பல விடயங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கு இலங்கை அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். எவ்வாறாயினும் பொறுப்பு கூறும் விடயத்தை பிரதிபலிக்கக்கூடிய நேர்மையான அறிக்கையை கூடிய விரைவில் அரசாங்கம் முன்வைக்கவுள்ளது. இந்த அறிக்கையானது ஜெனீவாவுக்கு பதிலளிப்பதாக அல்லது எமது அரசின் நிலைப்பாட்டை சர்வதேசத்துக்கு வெளிப்படுத்துவதாகவே இருக்கும். குறிப்பாக தமிழ் மக்களின் பிரச்சினைகள் குறித்து அரசின் வெளிப்படைத்தன்மையை பிரதிபலிக்கும் வகையிலேயே எமது சிறப்பு அறிக்கை அமையும். இதற்காக இலங்கையின் விசேட ராஜதந்திர குழு செயல்படும் என வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் சட்டமா அதிபருக்கும் இடையிலான முக்கிய கலந்துரையாடல் ஒன்று இன்றைய தினம் இடம்பெற்றது. தற்போதைக்கு நடைபெற்று வரும் முக்கிய வழக்குகள் குறித்தே இந்த கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளதாக தெரிய வந்துள்ளது. மேலும் கடந்த ஆட்சி காலங்களில் சர்ச்சைகளை ஏற்படுத்திய வழக்குகளின் முன்னேற்றம் குறித்தும் இங்கு விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை குற்ற வழக்குகளை பராமரிப்பதில் ஏற்படும் சிரமங்கள் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்படும் என்று கூறப்படுகின்றது. முன்னதாக அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக தெரிவானதன் பின்னர் சட்டமா அதிபருக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் கடந்த செப்டம்பரில் ஒரு சந்திப்பு நிகழ்ந்திருந்தது. அந்த சந்திப்பின் பின்னர் மகர சிறைச்சாலையில் கடந்த 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பான வழக்கை கைவிடுவதாக சட்டமா அதிபர் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. சமூக சமத்துவத்திற்கான சர்வதேச இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் பேராதனை பல்கலைக்கழகத்தில் ஏற்பாடு செய்திருந்த சொற்பொழிவு ரத்து செய்யப்பட்டதில் பிரதமருக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று பிரதமர் ஹரணி அமரசூரியவின் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் கல்வி நிறுவனங்களில் விமர்சன ரீதியான சொற்பொழிவை வளர்ப்பதற்கு அடிப்படையிலான கல்வி சுதந்திரம் மற்றும் ஜனநாயக ஈடுபாட்டை ஹரணி அமரசூரிய தொடர்ந்தும் ஆதரித்து வருவதாக பிரதமர் அலுவலகம் அறிக்கையொன்றில் சுட்டிக்காட்டியுள்ளது. அத்துடன் அந்த நிகழ்வு தொடர்பாக பிரதமர் அலுவலகத்திலிருந்து எந்த உத்தரவும் அல்லது அறிவுறுத்தலும் வெளியிடப்படவில்லை என்றும் கல்வி நிறுவனங்களின் சுயாட்சி என்பது அரசாங்கம் கடைபிடிக்க உறுதி பூண்டுள்ள ஒரு கொள்கை என்றும் பிரதமர் அலுவலகம் உறுதியளித்துள்ளது. அரசாங்கம் கொள்கை மீதான விமர்சனங்கள் உட்பட பல்வேறு கருத்துக்களை அடக்குமுறைக்கு அஞ்சாமல் சுதந்திரமாக வெளிப்படுத்தவும் விவாதிக்கவும் கூடிய இடங்களாக பல்கலைக்கழகங்கள் இருக்க வேண்டும். ஆயினும் கூட கல்வி வழிகளுக்குள் ஜனநாயக வெளிப்பாடு மற்றும் திறந்த உரையாடலை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் எந்தவொரு நடவடிக்கையையும் தாம் ஆதரிக்கவில்லை என்று பிரதமர் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. வடமத்திய மாகாணத்தில் 11ஆம் தர தவணை பரீட்சை தொடர்பான சிங்கள இலக்கிய
பற்றிய வினாத்தாள் சமூக வலைதளங்களிலூடாக வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கமைய இன்று நடைபெறவிருந்த இறுதி பரீட்சை பிற்போடப்பட்டதாக வடமத்திய மாகாண கல்வி மற்றும் முதலமைச்சர் அமைச்சின் செயலாளர் ஸ்ரீமேவன் தர்மசேன தெரிவித்துள்ளார். இதன்படி இன்று காலை 8 மணியளவில் 8 வலயங்களில் உள்ள 30 பிரிவுகளைச் சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட பாடசாலைகளில் உரிய வினாத்தாள் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பரீட்சை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டு மற்றொரு வினாத்தாள் வழங்கப்படும் என ஸ்ரீமேவன் தர்மசேன மேலும் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் அனுராதபுரம் தலைமையக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த முறைகேடு எவ்வாறு இடம்பெற்றது என்பதை கண்டறிய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. நீண்ட காலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி வடக்கில் கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்திற்கு முன்பாகவும் இந்த கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் குறித்த கையெழுத்து போராட்டம் இடம்பெற்றுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளையும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூகமயப்படுத்தப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்ட பின்பும் மீண்டும் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள போராளிகளையும் புதிய அரசாங்கம் விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி குறித்த கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதில் மத தலைவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், மாணவர் ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் என பலர் கையெழுத்திட்டனர். கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தனது பிரதமர் பதவியிலிருந்து விலகுவதற்கான வாய்ப்பு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து இறுதியான தீர்மானத்தை அவர் இன்னும் எடுக்கவில்லை என்றாலும் அவருக்கு நெருங்கிய வட்டாரங்கள் இந்த தகவலை வெளியிட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. எனினும் ட்ரூடோ எப்போது தனது பதவியிலிருந்து விலகுவார் என்பது குறித்து இதுவரை தகவல் வெளிவரவில்லை. எவ்வாறாயினும் எதிர்வரும் புதன்கிழமை லிபரல் கட்சியின் கூட்டத்தில் அவர் இந்த தீர்மானத்தை மேற்கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் தற்போது ஆட்சியில் உள்ள லிபரல் கட்சியின் தலைவர் ட்ரூடோ தொடர்ச்சியாக 9 வருடங்கள் பிரதமர் பதவியை வகித்து வருகின்றார். எதிர்வரும் தேர்தலில் லிபரல் கட்சி பிரதான எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சியிடம் படுதோல்வி அடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையிலேயே ட்ரூடோ பதவி விலகல் குறித்து கவனம் செலுத்தியுள்ளார். சீனாவில் கடந்த 2019ஆம் ஆண்டு இறுதியில் உருவான கோவிட் வைரஸ் உலகம் முழுவதும் பரவி பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது சீனாவில் புதிய வைரஸ் ஒன்று பரவி வருகின்றது. HMPV என அழைக்கப்படும் இந்த வைரஸால் பலர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் முதல் மனித மெட்டா நியூமோ வைரஸ் தொற்று பாதிப்பு இந்தியாவின் கர்நாடகாவில் கண்டறியப்பட்டுள்ளது. பெங்களூருவைச் சேர்ந்த 8 மாத குழந்தைக்கு HMPV தொற்று பாதிப்பு இருப்பதாக கர்நாடக மாநில சுகாதாரத்துறை உறுதி செய்துள்ளது. எனினும் குழந்தை தீவிர கண்காணிப்பில் உள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கோவிட் தொற்றை போன்ற இந்த வைரஸால் காய்ச்சல், இருமல், சளி, தொண்டை வலி உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படுகின்றன. மேலும் சீனாவின் வடக்கு மாகாணங்களில் வைரஸ் பாதிப்பு அதிகமாக உள்ளதோடு இதில் சிறுவர்கள் பலர் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக உலக நாடுகள் பலவும் அச்சத்தில் உள்ளன.